இன்னைக்கு நீ ஒரு இடத்துல நடந்து போகும் பொழுது சோதிக்கிறவன், உன்னை விழ வைக்கணும்னு நினைக்கிறவன், அவன் உனக்காக ஒரு ட்ராப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். எந்த டைம்ல உனக்கு விழ வைக்கணும், எந்த டைம் என்ன செய்யணுன்றத ட்ராப் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டதை, இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டதை இந்த பிசாசு தெளிவா பார்த்துட்டு இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவனுக்கு சாதாரண மனுஷர்கள் டார்கெட் கிடையாது. பிசாசு சாதாரண மனுஷனை டார்கெட் பண்ண மாட்டான். பிசாசு சாதாரண மனுஷன்கிட்ட போய் சோதிக்கணும்னு நினைக்க மாட்டான். பிசாசு சாதாரண மனுஷனை பார்த்து அவனை கீழே விழ வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஆனா யார் மேல அபிஷேகம் இறங்குறதோ, யாருக்குள்ள ஆவியானவர் இறங்கி வர விருப்பம் கொண்டிருக்கிறாரோ, யாரை வழி நடத்தணும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் கொண்டிருக்கிறாரோ, இந்த ஆவியானவர் யாரை பிடிக்கிறாரோ அந்த பிசாசு அந்த நபர் மேல டார்கெட் வைப்பான். ஏன் அப்படின்னா, இவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறானா, ஆவியானவர் இவனுக்குள்ள தங்கணும்னு நினைக்கிறாருன்னா, உண்மையாகவே இவன் அவருடைய பிள்ளையாய் மாறுகிற அளவுக்கு தகுதி உள்ளவனா மாறிட்டான் அப்படின்றது யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையா, பிசாசு கண்டுபிடிக்கிறான். என்னவா மாறிட்டான்னு, இவன் பிள்ளையா மாறுகிற அளவுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறானே, இவன் மகனா மாறுகிறதுக்கு அதிகாரம் இருக்கு, இது மகளா மாறுகிற அளவுக்கு மாறி இருக்கு. இது மகளா மகனா மாறினாதான் ஆவியானவர் உள்ள தங்க முடியுமே. ஆனா ஆவியானவர் இந்த மனுஷனுக்குள்ள தங்க திட்டம் போட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் இந்த மனுஷனுக்குள்ள இறங்கி வர, தங்குவதற்கு இறங்கி வராருன்னா, இவன் சாதாரண மனுஷனே கிடையாது. இவன் கண்டிப்பா தேவனுடைய பிள்ளையாதான் மாற முடியும், இருக்க முடியும். நல்லா ஏசப்பா சொல்லவே இல்லை. ஆனா பிசாசு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏசப்பாவை அட்ரஸ் பண்றது, நீர் உண்மையான, என்ன சொல்றாருங்க, நீர் பாத்தீங்களா, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்ல அப்பமா மாத்து. நீ வேற எதனா சொல்லலாம் இல்லையா, வேற எதனா சொல்லலாம் இல்லையா. நீர் தேவனுடைய பிள்ளையானால், நீ தேவனுடைய புத்திரனானால் இந்த கல்லை அப்பமாய் மாற்றி பார்க்கலாம். அன்றைக்கு ஆதாமை வஞ்சித்த மாதிரி வஞ்சிக்கிறவன் வஞ்சகமா வந்து பேசுறான், நயவஞ்சகமா பேசுறான், தந்திரமா பேசுறான். நீர் உண்மையான தேவனுடைய குமாரனானால், நீ தேவனுடைய பிள்ளையானால், நீ இந்த கல்லை அப்பமா மாத்து. எந்த அளவுக்கு பேச